மேரேஜ் பண்ண பிறகு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளாங்க், ஒரு பெரிய வெற்றிடம் இருந்த மாரி இருந்துச்சு. ஏன்னா, இந்த வயசுக்கு மேல என்ன ஹாபி? இனிமேல் போய் எதுவும் கத்துக்க போறதில்ல. அவங்க பசி இங்க தொரத்துது. நம்மள்ட்ட இருக்கிற பணம் வந்து ஒரு பயத்த குடுக்குதோ நம்ம வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நான் என்னை பத்தி உங்களோட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேரு முத்துலட்சுமி. அ என் ஹஸ்பண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல டெப்டி டைரக்டரா இருந்து ரிட்டயர்ட் ஆனாங்க. எனக்கு 2 கிட்ஸ், 2 பசங்க. பெரியவன் வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு விழுப்புரத்துல. சின்னவன் வந்து பாலிடெக்னிக் காலேஜ்ல லெக்சரா இருக்கிறாரு. என் பசங்க 2 பேரும் பிஏ மெக்கானிக்கல் திருநெல்வேலி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாங்க. அப்ப எங்க ஹஸ்பண்ட் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால, இவங்க வேற காலேஜ் பத்தி நான் யோசிக்கல. நல்ல கட் ஆஃப் இருந்தாலும் நான் திருநெல்வேலிக்கு கூட்டிட்டு போயிட்டு, அவன் சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க. பெரியவன் வந்து சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணான். சின்னவன் வந்து கேட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணான். அதுல தான் அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தின கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல பெரியவன் செலக்ட் ஆகி இப்போ ஏடியா இருக்கிறாரு. சின்னவன் வந்து கேட்ல பாஸ் பண்ணி என்ஐடி ட்ரிச்சில படிச்சுட்டு, அதுக்கு பிறகு ஹூண்டாய்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்து, இப்ப வந்து திருப்பி அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கும் பொழுதே நெறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி, இப்ப பாலிடெக்னிக் காலேஜ்ல லெக்சரா இருக்கான். அவங்க 2 பேர் என்னுடைய டாட்டர் இன் லாஸ் 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். எ இவங்கள 25 இயர்ஸ்க்குள்ள செட்டில் பண்ண பிறகு நான் வித்தின் எ இயர் 2 பேருக்கும் மேரேஜும் பண்ணிட்டேன். மேரேஜ் பண்ண பிறகு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளாங்க், ஒரு பெரிய வெற்றிடம் இருந்த மாரி இருந்துச்சு. ஏன்னா அதுவரை என் பசங்க ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது கூடவே பேரலல்லா நானும் அது கூட உட்காந்து படிக்க, அவங்களுக்கு கொஸ்டின் கேட்க, அவங்க அதுக்கு பிறகு அவங்க அத வேலைக்கு போக விட்டு, அவங்கள ஜாதகம் பார்க்க, பொண்ணு பார்க்க அந்த மாரி ஒரு மாரி பிஸியா ஓடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அவங்க ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு வந்து அவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருந்தோம். பட் பிசிக்கலா நெறைய ஒர்க் இருந்துச்சு. மென்டலா ரொம்ப ஃப்ரீயா இருந்த மாரி இருந்துச்சு. மென்டலா ஃப்ரீயா இருக்கும்பொழுது தேவையில்லாம என்னுடைய டாட்டர் இன் லாஸ் பத்தியோ, இல்ல என்னுடைய பசங்க லைஃப், டாட்டர் இன் லாஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டேன். என்னுடைய பசங்க லைஃப்ப பத்தி சிந்திக்கிறது என்னுடைய வேலை இல்லன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அது அவங்க ஃபேமிலி, அத அவங்க தான் செஞ்சுக்கணும். எனக்குன்னு ஒரு ஹாபி வேணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். இந்த வயசுக்கு மேல என்ன ஹாபி? இனிமேல் போய் எதுவும் கத்துக்க போறதில்ல. சரி, ஓகே. இனி இருக்க இந்த வாழ்க்கையுடைய 3வது கட்டத்துல நம்ம இருக்கிறோம். இளமை பருவம் முடிஞ்சது. பிள்ளைகள செட்டில் பண்ணியாச்சு. அடுத்து கடைசி காலம் முதுமை பருவம். இப்ப நடுவுல கொஞ்ச காலம் வந்து நம்ம முடிஞ்ச அளவு வெளியில கோவில், குளங்களுக்கு போவோம். அப்படிங்கிற மாரி ஒரு தாட் வந்துச்சு. என் ஹஸ்பண்ட் அந்த டைம் ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அ 1 ஆர் 2 இது வந்து குரூப்ல போக ஆரம்பிச்சோம். குரூப்ல போனப்ப எனக்கு வந்து அது எந்த விதமான திருப்தியும் குடுக்கல. அவங்க சொல்ற இடம் நம்ம இறங்குவோம், அத பார்ப்போம். அடுத்து அவங்க தர்ற சாப்பாட சாப்பிட்டுட்டு எகைன் வேன்ல ஏறி அப்படி சுத்துற மாரி இருந்துச்சு. என்னுடைய மைண்டுக்கு அது வந்து நிறைவு தரல. அதுக்கு பிறகு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் விஜயவாடா நம்ம தனியா போவோம். தமிழ்நாட்ட கடந்து லாங்குவேஜ் தெரியலன்னா என்ன? அப்படிங்கிற மாரி ஒரு தாட்ல விஜயவாடா போறதுக்காக தன்பாத் எக்ஸ்பிரஸ்ல ஏறுனோம். அந்த நாங்க ஏறுன தன்பாத் எக்ஸ்பிரஸ்ல கிட்டத்தட்ட 1000 பசங்களுக்கு மேல அவ்வளோ பசங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது. வெறும் ஹிந்தி தெரியும். அவங்களுடைய லாங்குவேஜ் தெரியும். எந்த தைரியத்துல இங்க தமிழ்நாட்டுல வந்து இறங்குறாங்கன்னு நம்ம கவனிக்கும் பொழுது, நம்மள அறியாம ஒண்ணு தோணுச்சு. அவங்க பசி இங்க தொரத்துது. நம்மள்ட்ட இருக்கிற பணம் வந்து ஒரு பயத்த குடுக்குதோ நம்ம தமிழ்நாட்ட கடந்து போறதுக்கு. அப்போ போய் பார்ப்போம். இவங்க இங்க எந்த லாங்குவேஜும் தெரியல. எந்த ஒரு ஃபெசிலிட்டீஸ் இல்ல. கையில ரூபாய் இல்லாம இங்க வந்து இவங்களால வேல பார்க்க முடியுது அப்டின்னா, நம்மள் நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரியலன்னா என்ன? தமிழ்நாட்ட கடந்து இந்தியா ஃபுல்லா சுத்துவோம். ஏன் இப்ப அவங்களுக்கு இருக்கிற அதே பாதுகாப்பு இந்தியாவுக்குள்ள தானே. நம்மளுக்கும் வெளியில கையில இப்ப செல்ல இருக்குது. நம்ம லொகேஷன் மேப் எதுனாலும் போட்டுக்கலாம். போவோம் அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமா அந்த நார்த் இந்தியன் பசங்க இங்க வந்தத பார்த்த பிறகு தான் வந்துச்சு. ஏன்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஹிந்தி தெரியவே செய்யாது. ஈவன் புரிய கூட செய்யாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. அதுக்கு பிறகு நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். நெறைய நாங்களே வந்து போக ஆரம்பிச்சோம். அங்க லோக்கல்ல ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணிக்குவோம். அந்த கால் டாக்ஸில அதுக்கு முன்னாடி என்னென்ன இடங்கள் எப்படி எப்படி போகணும்னு ஒரு சார்ட் மாரி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். அந்த டிரைவர்ட்ட உடைய செல்ல வாங்கி, அவருக்கு லாங்குவேஜ்லாம் தெரியாது. குஜராத்லாம் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. அவருடைய செல்ல மட்டும் குடுக்க சொல்லுவேன். அந்த இதுல நான் லொகேஷன் போட்டு குடுப்பேன். அத பார்த்து கொண்டு நிப்பாட்டுவாரு. அப்படி ஒரு மாரி சமாளிச்சு, சமாளிச்சு எல்லா இடமும் போக ஆரம்பிச்சு, இப்ப கொஞ்சம் புடிபட ஆரம்பிச்சது. இந்த மாரி தனியா போகும்பொழுது, நம்ம அந்த மக்கள பத்தி நல்லா கவனிப்போம். அங்குள்ள ஃபுட்டு சாப்பிடுவோம். நெறைய இடங்கள் பார்க்கலாம். இண்டிவிஜுவல் கார் அப்படிங்கிறதுனால டீடியஸாவே இருக்காது. ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். நம்ம நமக்கு சொந்த கார்ல போற அதே ஃபீலிங் தான்.
அந்த நம்ம அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய டிராவல் ஏஜென்ட் வந்து நம்ம ஃபுல் ரெஸ்பான்ஸ்ல இருப்பாங்க. இப்ப காஷ்மீர் நாங்க 2 டைம் போயிட்டு வந்தோம்னா, அவங்களுக்கு தெரியும். இந்த இடம் காரை நிப்பாட்டக்கூடாது, இங்க ஸ்பீடா போணும், இந்த இடத்துல இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க கிளியரா சொல்லிட்டே தான் வருவாங்க. அதனால ரொம்ப நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. பாதுகாப்புங்கிற விஷயத்துல வந்து நம்ம கொஞ்சம் தெளிவா இருந்துட்டா நம்மளுக்கு பயமே கிடையாது. த்ரூஅவுட் இந்தியாவுக்கு பிறகு இப்ப நேபாள் போயிட்டு வந்ததுமே, நேபாள் வந்து நாங்க டிராவல் ஏஜென்ட் மூலமா தான் போனோம். அதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஆம், ஸ்ரீலங்காவுமே அங்குள்ள டிராவல் ஏஜென்ட் தான். பட் இந்தியாவுக்குள்ள நாங்களே தான் மோஸ்ட்லி எல்லா இடமும் போயிருக்கிறோம். இது இப்படி பயணப்படுறதுனால நெறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம ஒரு 2, 3 நாளைக்கு பிறகு நம்ம யோசிக்காம இருந்துட்டா அந்த பிரச்சனை நம்மளுக்கு பெருசாவே தெரியாது. நம்ம இப்ப வெளியில போகும்பொழுது, 2, 3 நாள்ல இல்ல நெறைய நாள் போவோம். நம்ம நெறைய மக்கள பார்ப்போம். அடுத்து என்ன பார்க்கணும், அடுத்து என்ன பார்க்கணும், என்ன சாப்பாடு, என்ன தங்குறது இப்படிதான் யோசிப்போம். ஸோ, அ வாழ்க்கை வந்து கொஞ்சம் இலகுவா நம்ம எடுத்துட்டு போறதுக்கு இந்த பயணங்கள் நிச்சயமா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அ ர நான் அப்படி இந்த பயணங்கள் நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெறைய எல்லாமே மோஸ்ட்லி முடிச்சுட்டேன். எதார்த்தமா தான் எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து WhatsAppல அந்த முதல் முதல்ல வைஷ்ணவி தேவி கோவில் போனது வந்து எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. எப்படி போனீங்கன்னு சொன்னாங்க. அத எதார்த்தமா அனுப்புனேன். அப்புறம் அவங்களுடைய தூண்டுதல் பேர்லாம் YouTubeல அப்லோட் பண்ணேன். YouTubeல நான் அப்லோட் பண்ணும்போது எனக்கு டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருக்கு, டாக்ஸ்ன்னு இருக்கு. இதெல்லாம் எழுதி தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்லாம் தெரியாது. அப்புறம் என்னுடைய சிஸ்டருடைய டாக்டர் தான் சொன்னா, "பெரியம்மா நீங்க இதெல்லாம் வந்து போடணும்" அப்படின்னா. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு தான் புடிபட ஆரம்பிச்சது. அப்பவுமே எடிட்டிங், மியூசிக் இப்படி செல்ல வச்சுட்டு எடுக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. அது நான் கேரளா டூர் முடிச்ச பிறகு தான் ஏன் நம்மளுடைய வீடியோ மட்டும் இப்படி வருதுன்னு பார்த்த பிறகுதான் அப்புறம் இப்படி வச்சு எடுக்கணும். அந்த மாரி நெறைய கத்துக்க ஆரம்பிச்சேன். அ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. மியூசிக் ஆட் பண்றது, எடிட் பண்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் பழக ஆரம்பிச்சிருக்கிறேன். வீடியோ அப்லோட் பண்றதுல என் பசங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு டைம் இல்ல. அவங்களுக்கு வேலையே சரியா இருக்கு. 2வது என் டாட்டர் இன்லாஸ் 2 பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவங்களுடைய ஒர்க் பார்க்க, அவங்க கிட்ஸ பார்க்கறதுக்கே அவங்களுக்கு டைம் சரியா இருக்கிறதுனால, என்னால அவங்களுடைய ஹெல்ப் எடுத்துக்க முடியல. அதனால குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. என்னுடைய செல்லுல எடுத்து, அதுல நான் ஃபீல் பண்ற அங்க என்னென்ன கஷ்ட நஷ்டங்களோ அத உங்களோட ஷேர் பண்றேன். இப்ப நான் என்னுடைய வீடியோல மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்றது வந்து, ஒரு நடுத்தர வயத கடந்தவங்க வெளியில போகும்பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமா நம்ம செலவு பார்க்கணும். செலவு, மெயினா சாப்பாடு. வெளியில போகும்பொழுது நல்ல சாப்பாடு இருந்தா தான் நம்ம டயர்ட் ஆகாம இருப்போம். அது வந்து இங்க எல்லாரும் பயப்படுறாங்க. தமிழ்நாட கடந்து வெளியில போயிட்டா நல்ல சாப்பாடு கிடைக்காது. வெறும் ரொட்டி தான் கிடைக்கும். நிச்சயமா கிடையவே செய்யாது. தமிழ்நாடு கடந்து வெளியில போயிட்டா நல்ல பாசுமதி ரைஸ்ல சூப்பரா பண்ணி தருவாங்க. நாமினல் ரேட்ல தான் இருக்கும். சரி குரூப்ல போறதுக்கும், இந்த தனியா போறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்டின்னா, ஒரு 5 டூ 10% இன்கிரீஸ் ஆகும் ரேட் இல்லன்னு சொல்லல. ஆனா அதே வந்து டைம் இது நம்மளுக்கு சேவ் ஆகும். ஒரு 50 பேர் போகக்கூடிய ஒரு குரூப்ல 50 பேரும் சாப்பிடணும், 50 பேர் அந்த இடத்த பார்க்கணும், 50 பேரும் வண்டியில ஏறணும். இது நம்ம 2 பேர் தான். கடகடன்னு அவங்க 4 இடம் பார்க்குற நேரத்துல நம்ம வந்து 8 இடம் பார்த்துருவோம். சப்போஸ் நம்மளுக்கு இன்னைக்கு டயர்டா இருந்துச்சு அப்டின்னா, நம்ம இன்னுடைய புரோகிராம் வந்து நாளைக்கு சேர்த்து கூட பார்த்துக்குவோம். அந்த மாரி சொந்த கார் மாரி தான். நம்ம டிரைவர் வந்து நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம அந்த டிராவல்ஸ்காரங்களோட நம்ம கான்டாக்ட்ல தான் இருப்போம். அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும். நம்மளுக்கு வரக்கூடிய டிரைவர்ஸ்க்கு தெரியாது. அவங்கள்ட்ட சொன்னா அவங்க இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. அதனால இந்த மாரி கால் டாக்ஸி எடுத்துட்டு போறதுல நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பயப்படுறவங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா இந்தியாவுக்குள்ள எந்த பயமும் வேண்டாம். நல்லா இந்த ரேட்டிங்ஸ் உள்ள நல்ல டிராவல்ஸ்ல உள்ள கால் டாக்ஸி புக் பண்ணிட்டா, அவங்களே ஃபுல் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறாங்க. என்னுடைய அனுபவத்த பொறுத்தவர. அதனால நம்ம ஃப்ரீயா பார்க்கலாம். கூட 4 இடம் பார்க்கலாம். நல்ல சாப்பாடு. சாப்பாடு வந்து நார்த் இந்தியால நல்ல பாஸ்மதி ரைஸ் கிடைக்கும். நம்மள மாரி காரம்லாம் ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க. புளியே சேர்க்க மாட்டாங்க. அதனால அது ஒரு மாரி நல்லா தான் இருக்குது. தமிழ்நாட்டுல தான் நம்மளுக்கு வந்து டீ நல்லா இருக்காது, சப்பாத்தி நல்லா இருக்காது. தமிழ்நாட்ட கடந்து போயிட்டா டீ, சப்பாத்தி, ரைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. நான் பெருசா எந்த அரசியல் கட்சி பத்திலாம் எனக்கு தெரியாது. நெறைய பேர் கமெண்டிங்ஸ்ல வந்து நான் ஏதோ பேக்ரவுண்ட் அரசியல் இருக்கிற மாரிலாம் தெரியாது. எனக்கு ஜெயலலிதா அம்மாவோட தைரியம் பிடிக்கும். கலைஞருடைய எழுத்துக்கள் பிடிக்கும். சொல்லப்போனா மோடிஜியோடைய அந்த ஆணித்தரமான பேச்சு பிடிக்கும். சோனியா அம்மாவோட அமைதி பிடிக்கும். அப்ப எல்லாரையுமே பிடிக்கும். இவங்கள தான் பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. அம் எனக்கு நான் ஃபீல் பண்றத உங்களோட ஷேர் பண்றேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.